हरि ओम ओम करस्तकतले जोगमसेक्षुकपित्तकं बालसूर्यप्रभं देवं वन्दे बालगणाधिपम् ओम शिवात्रिचित्रम्बलम् அன்பும் சிவனும் இரண்டென்பால் அறிகிறார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். அன்பே சிவமென்று யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சிவாகம சூக்தி மஞ்சரி. சிவாகம நல்மொழி பூங்கொத்து. இதிலிருந்து நான் 4 சூக்திகள் எடுத்து பேசுகிறேன். சித்தாந்த சைவாகமங்கள் 28 உள்ளன. ஸ்லோகத்தை பார்ப்போம். காமிகம் யோகஜம் சிந்தியம் காரணம் அஜிதம் ததா தீப்தம் சூக்ஷ்மம் சஹஸ்ரஞ்ச அம்சுமான் சுப்ரவேதகம் விஜயம் ஜெய்வ நிஸ்வாசம் ஸ்வாயம் ரோமதானலம் வீரம் சரௌரவம் செய்வ மகுடம் விமலம் ததா சந்திரஜானம் ச பிம்பம் ச ப்ரோத்கீதம் லலிதம் ததா சித்தம் சந்தான சார்வோக்தம் பாரமேஸ்வரமேவ ச கிரணம் வாதுகம் செய்வ அஷ்டாவிம்சதி சங்க்யகாः. அதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். காமிகாகமம், யோகஜாகமம், சிந்தியாகமம், காரணாகமம், அஜிதாகமம், தீப்தாகமம், சூக்ஷ்மாகமம், சஹஸ்ராகமம், அம்சுமாகமம், சுப்ரவேதாகமம், விஜயாகமம், நிஸ்வாசாகமம், ஸ்வாயம்புவாகமம், அனலாகமம், ஈராகமம், ரௌரவாகமம், மகுடாகமம், விமலாகமம், சந்திரஜானாகமம், பிம்பாகமம், புரோத்கீதாகமம், லலிதாகமம், சிந்தாகமம், சந்தானமாகமம், சார்வோக்தாகமம், பாரமேஸ்வராகமம், கிரணாகமம், மாதுலாகமம். இவைகள் இன்னொரு பேர்கள் உள்ளன. சிவசாஸ்திரம், சித்தாந்தம், சிவாகமம், சிவதந்திரம், சிவசம்ஹிதைகள் எனப்படும். விபூதி அணிவதன் அவசியம். சத்யம் சௌச்சம் ஜபோ ஹேம் சத்யம் சௌச்சம் ஜபோ ஹேம தீர்த்தம் தேவாதி பூஜனம் தஸ்ய வியர்த்தமிதம் சர்வம் யஸ்திரீ புண்ட்ரம் நதாரயேதே. எவர் விபூதியிடவில்லையே அவனுக்கு வேதமந்திர ஜபம், ஹோமம், தீர்த்தி யாத்திரை, சரக்ஷேத்திர சேவை, சாஸ்திர சேவை, தேவாக்னி குரு பூஜனம் இவையாவும் பயனளிக்காது. எனவே திருநீறு அணிதல் அவசியம். சிவபக்த பிராமணன் அடையாளங்கள். முகே மந்திரம் ஹிருதி தியானம் மஸ்தகே லிங்கதாரணம் சிகாசூத்ரம் ததா பத்மம் ஹேதத் பிராமண லக்ஷணம். வாயில் பஞ்சாட்சர மந்திரமும் இதயத்தில் சிவனாரின் நினைப்பும் தலையில் சிவலிங்க ஸ்தாபனமும் சிகை யஜ்ஞோபவீதம் விபூதி இவைகளே ஒரு பிராமணனுக்கு இலக்கணம் என்று கௌதமர் கூறுகிறார். சிவபூஜையில் 5 வகை வில்வம். குந்தாக்கியம் சுக வில்பஞ்ச ஏதிவிஜ கபித்தகம் ஏதானி சூலபத்ராணி பஞ்சவில்வம் இது ஸ்மிருதம். முல்லைக்கொடியில் மூவிதழ் இலை, கிழுவை மர இலை, வில்வ இலை, நொச்சி இலை, விலாமரத்து இலை இவை 5மே வில்வத்திற்கு சமமான பஞ்சவில்வம் என்பதை அறிந்து இவற்றை சிவபூஜையில் பயன்படுத்த வேண்டும்.